வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 6ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 20/6/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும் நல்ல நேரம். அதன் பிறகு கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:30 1:30 வரையும். அதன் பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் 1:30 3 வரையும் ராகு கால நேரம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரை குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 6 முதல் 7:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை 5:54 நிகழும். இன்றைய திதி இன்று காலை 7:40 வரை திரியோதசி, அதன் பிறகு சதுர்த்தசி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:25 வரை அனுஷ நட்சத்திரம், அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 7:40 வரை தைத்துல கரணம், அதன் பிறகு இன்று இரவு 7:42 வரை கரசை கரணம், அதன் பிறகு வணிசை கரணம். இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:25 வரை அசுபதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நட்சத்திர அன்பர்கள் அச்சம் கொள்ள அவசியம் இல்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டமத்தை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு என்ன செய்யணும்னா, இன்றைய நாளுக்கு நீங்கள் எந்த விதமான புதிய முயற்சிகளும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே இந்த சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. நமது புரியுதுங்களா? அதுக்காக மாமூலாக நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சீங்களோ ரொட்டீன் ஒர்க் ஆஃப் லைஃப் எல்லாமே நீங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம். அதில் எந்த விதமான பாதிப்புகளோ தீங்குகளோ நடக்காது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம். வாங்க. மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல செயல். உங்களுடைய வேலை அருமையான வேலைன்னு மற்றவர்கள் பாராட்டுவாங்க. இந்த செயல் உங்களுக்கு எதிர்காலத்திலே உங்களுக்கு சிறக்கக்கூடிய செயலாகவும் அதனால் வருவாய் வரக்கூடிய செயலாகவும் இருக்கும். அதாவது வந்துங்க, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இன்றைக்கி நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் பேர்லேயோ அல்லது மனைவியின் பேர்லேயோ டெபாசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த செயல் இன்சூரன்ஸ் செயல் செய்வாங்க, அது மாதிரி வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சைங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிச்சிங்கன்னா நல்லதுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மேலேயும் இல்லாமல் கீழே இல்லாமல் இன்றைய நாள் நடுநிலைமையாக தான் இருக்கும் உங்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செஞ்சுப்பீங்க, அதனால் மன சந்தோஷம் அடைவீங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கார். அதனால் உங்களுக்கு லாபம், உங்களுடைய வியாபாரத்தில் மிகுந்த லாபம் ஏற்படும். குறிப்பாக இன்றைய நாள் இந்த ஃபேன்சி ஸ்டோர்னு சொல்லக்கூடிய பொருள் விற்கிறாங்கள்ல, அந்த கடையில் சொந்தமாக நடத்துகிறவங்க அல்லது வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு நல்ல லாபம். ஆமாங்க, 1க்கு 3 பங்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய செயல் ஒரு பெரிய அரியபர சாதனை கூட இன்றைக்கி நிகழ்த்துவீங்க. இன்றைக்கி
கொள்முதல் பண்ணுறதும் அப்படி தான், விற்பனை ஆகிறதும் அப்படி தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமான லாபம் உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் கருநீல நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் கொஞ்சம் விவேகமாக செயல்படுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் யார்கிட்டையும் வாதம் பண்ணாமல் விவாதம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் உங்களுடைய எண்ணங்கள் திட்டத்தை மாற்றிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கும் நல்லது நடக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வெற்றி நிச்சயங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு வெற்றி நிச்சயம். 6ஆம் இடத்திலே சந்திர பகவான், அதனால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம். நீங்கள் எண்ணிய காரியம் இன்று நிறைவேறும். அதனால் நீங்கள் நினைத்துக்கிட்டு என்ன செய்யணும்னு நினச்சிட்டு போனீங்களோ அந்த விஷயம் இன்றைய நாள் சக்ஸஸ். அதில் மாற்றமே இல்லைங்க. அதனால் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசைங்க. அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் இன்று அதிகம் ஏற்படும், கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கை புரிய வரும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முழு திறமையை வெளியில் காட்டுறதுக்கான நேரம் இன்னைக்குங்க. அதனால் சந்தோஷமாக உங்களுடைய திறமையை முழுதும் வெளியே காட்டினீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரியும் சரி, உங்கள் குடும்பத்தாரும் சரி உங்களை பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு கீழ் உள்ளவங்க வேலைக்கு வரல, அவங்களுடைய பணியும் அவங்களுடைய வேலையும் இன்றைக்கி சேர்த்து நீங்கள் செஞ்சு உங்களுடைய முழு திறமையை காட்டுறதுனால மேலதிகாரியின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் உங்களுக்கு சாம்பல் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் மாறக்கூடிய நாளாக இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலோசனை, பிறரின் ஆலோசனையை ஏற்றுக்குங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த வரையும் மனக்கவலை நீங்கிறதுக்கு அருகில் உள்ள விநாயகர் ஆலயம் அல்லது மாரியம்மன் ஆலயம் சென்று ஒரு 3 முறை சுற்றுங்க. வேறு எதுவும் வேண்டாம், சுற்றி ஒரு 5 நிமிடம் தியானம் முடிந்தால் செய்யுங்க. உங்களுடைய மன சஞ்சலம் மாறும். ஏன்னா உங்களுடைய குழந்தை அதுக்காக தான் நீங்கள் மன சஞ்சலப்படுறீங்க. அதனால் அந்த சஞ்சலங்கள் மாறும், அதில் மாற்றம் இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய சங்கடங்கள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறுங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தடைகள் உடையும், தடை இன்னைக்கு உடையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேர்ச்சி, ஆமாங்க, நீங்கள் போட்டியில் தேர்ச்சி அடைகிறீங்க, சரிங்களா? இன்றைய நாள் உங்களுக்கு சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் வெற்றி, வீரம் இது எல்லாத்துக்கும் உரியவர் 3ஆம் இடம். 3ஆம் இடத்துக்கு உரியவர் உங்களுக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இளைய சகோதரர் அல்லது சகோதரி அவங்க உங்களோட சக போட்டியாளராக இன்றைக்கி வருவாங்க. அவங்களோட நீங்கள் போட்டி போட்டு இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு, சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா சூழல்லையும் இன்றைக்கி சாதகமாகவே அமையுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகமான இன்பம் கலந்த நாளுங்க. இந்த நாள் கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் உண்டு, நெருக்கம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு மனசுக்கு இனிய நிகழ்ச்சிகள் நடக்குங்க. இதுவரை ரொம்ப நாளாக பார்க்க முடியலையே இன்னும் வருத்தப்பட்டு இருந்த நண்பரை பார்க்கலாம், அல்லது ஒரு மேலதிகாரியை பார்க்கலாம், அல்லது விஐபி பார்க்கலாம். அது மாதிரி வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உண்டுங்க.
இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி மனதுக்கு நிறைய நல்ல அருமையான விஷயங்கள் நடைபெறுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான கலர் சில்வர் கலருங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பழைய கவலைகள் எல்லாம் மறையக்கூடிய நாளாக நாள் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மன வருத்தம் நீங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி இன்றைக்கி கிடைக்கும். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பெருமை இன்றைக்கி வெளியில் வருங்க. ஆமாம், நீங்கள் தான் இதுக்கு காரணம் என்று இருந்த அந்த செய்தி இன்றைய நாள் வெளில வருங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை வரவழைக்கும். உங்கள் சுற்றத்தாரினுடைய சந்தோஷத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த விருட்சக ராசி அன்பர்களின் பெருமை வெளிப்படுவதால் உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் எல்லோருக்கும் சந்தோஷம். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரின் உதவி உண்டுங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு இன்றைக்கு நெருக்கம் இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எளிதில் மற்றவங்களை இன்னைக்கு புரிஞ்சுக்கிற வாய்ப்பு ஏற்படுங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மறதி ஏற்படுறதுக்கு சூழல் இருக்குங்க. அதனால் கைப்பொருள் கொஞ்சம் பதனமாக பார்த்துக்குங்க. இன்றைய நாள் கைப்பொருளை தவற விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை செல்ஃபோன், ஹெல்மெட், டாக்குமெண்ட்ஸ், பணம் இதெல்லாம் கையாளும்போது ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் கையாளும்போது எச்சரிக்கையாக இருங்க. யார்கிட்டையும் மறந்தும் பின் நம்பர்லாம் சொல்லிடாதீங்க. முடிந்தவரை கவனம் தேவை இக்கணம் இன்று உங்களுக்கு. சரிங்களா? தனுசு ராசி அன்பர்களுக்கு கவனம் கவனம் கவனம். மறதியால் சில மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு உண்டது. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதியதாக சில சிந்தனை இன்றைக்கி தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் கவனம் கவனம். ஆமாங்க, சாலையில் செல்லும்பொழுது, மோட்டார் வாகனத்தில் செல்லும்போது கவனம் 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 இன்றைய நாள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு சிரிப்பு, சந்தோஷம், குடும்பத்தில் கலகலப்பு இது எல்லாமே இருக்குன்னா வருவாய் வருது. பண வருவாய் வருது. இன்றைய நாள் பூர்வீக சொத்து விற்பனை ஆகுது. அதனால் பணம் வருது. அதனால் சந்தோஷம் உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஏற்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமான செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும், ஆனால் உங்களுக்கு வருவாய் உண்டு. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் இன்று இருக்கும். சரிங்களா? கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புகழ் வெளியில் வரக்கூடிய நாளாகவும், உங்களை மற்றவர்களால் புகழப்போது அந்த புகழினை நீங்கள் இன்றைக்கி கேட்கும்போது காதில் தேன் வந்து பாய்ந்தது போல் இருக்கும். ஆமாங்க, ஒரு மனிதன் அன்புக்கு அடிமையாகிறது தான் பழக்கம், புகழுக்கும் அடிமை தான். அன்பில் வந்தது தான் புகழ். சரிங்களா? அந்த புகழுக்கு இன்றைக்கி நீங்கள் அடிமையாகிறீங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சைங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சாமர்த்தியமாக சில காரியத்தை எளிதில் முடிச்சிடுவீங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில ஈடுபாடு உங்களுக்கு ஏற்பட்டு அதில் வெற்றி கிடைக்குங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை இன்று வெளிச்சத்துக்கு வருங்க. மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முயற்சி செய்ய வேண்டிய மிக அற்புதமான நாளுங்க. உங்களுடைய முயற்சி வெற்றியை நோக்கி இருக்கு. அந்த வெற்றி இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இன்றைக்கு புதுசாக வேலை தேடுறவங்க தேடலாம். வெளிநாடு செல்கிறதுக்காக முயற்சிகள் செய்கிறவங்க செய்யலாம். இது எல்லாமே உங்களுக்கு பலிதமாகும். சரிங்களா? இன்றைய நாள் மீனராசி அன்பர்களுக்கு முயற்சியில் வெற்றிங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய பொறுமையால் சில நன்மை சேருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனுசரிப்பு, ஆமாங்க, அடுத்தவங்களை அனுசரிச்சிங்கன்னா இன்றைக்கி நீங்களும் நன்மை அடையலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் விரயம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க.
ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை செய்வார், அருள் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்தில் இருந்து. வாழ்க நலமுடன்.